கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க மனதை சாந்தப்படுத்திக்கணும். மனதால் ரொம்ப காயப்பட்டிருக்கலாம், இல்லை மனதால் ஏதோ ஒரு குமுறல் இருக்கலாம். சில பேர் மனது அமைதியே இல்லாமல் ஒரு ஆரவாரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கைவிடணும், சாந்தப்படுத்திக்கணும். அந்த சாந்தப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றத கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். ஸோ அதற்கு மேற்கொண்டு வேற ஏதாவது இவங்களை மனசு நொறுங்குற மாதிரி பாதிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் தாக்காமல் இருக்கிறதுக்கும், அந்த மாதிரியான ஒரு மனிதர்கள்கிட்ட கூட அவங்க கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் முருகருடைய வேலும் மயிலும் எப்பவுமே அவங்களுக்கு துணையாக இருக்கும். ஸோ இந்த வேலும் மயிலும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பிடிச்சிக்கணும். சில பேர் அது மந்திரமாக வேலும் மயிலும் துணைன்னு சொல்லலாம், மனசில் சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வேலையும் அந்த வேல் மயில் இந்த மாதிரியான படங்களை கூட அவங்க தொடர்ந்து கூடவே வச்சுக்கலாம், பார்க்குற இடங்கள்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனக்கலக்கங்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, வில்பட்டி வெற்றி வேலப்பர், அதாவது முதல் கோவில் சொல்லக்கூடிய அந்த வெற்றி வேலப்பர், உலகத்திலே தோன்றின முதல் கோவில் அதுதான் முருகருக்குன்னு. ஸோ அந்த முருகரை இவங்க வழிபடணும். அந்த வெற்றி வேலப்பரை வழிபட இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சரிவர ஒரு அலைன்மெண்ட்டாக நடக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அது ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சீராக நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு யுனிக்னஸ் கிடைக்கும். ஸோ நான் எது செஞ்சாலும் தனித்துவமாக இருக்கணும், நல்ல ஒரு ஷைன் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வெற்றி வேலப்பெற இந்த மாதம் தொடர்ந்து வழிபடும் போது இது எல்லாம் அவங்களுக்கு நடக்கும். முடிஞ்சால் அவருடைய சன்னதிக்கு குடும்பத்தோடு அவங்க போயிட்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் முழுவதும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட இவங்க சந்தோஷத்தை பார்க்கணும். இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ, ஸோ சந்தோஷம்ன்றது மனதோட மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற காரியங்களையும் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். மற்ற மனிதர்களோட சந்தோஷமாக சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இயற்கையோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த நீர்நிலைகளில் குளிக்கிறது, இல்லை இயற்கை சார்ந்த இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், அதாவது குதூகலமாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்பில் கண்டிப்பாக முருகர் தெரிவார். ஸோ அந்த டைம் அவங்களால முருகரை உணர முடியும். ஸோ முருகரை சில பேரால் அப்போ பார்க்கக்கூட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் இதை அவங்க செய்கிறதுனால நிச்சயமாக முருகருடைய ஒரு பரிபூரண அருள் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக அவங்க சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்.